தம்பி டொமேசானா? ஆமா சார். என்ன தம்பி வர்றேன்னு சொன்னீங்க, டைம் ஆச்சு இன்னும் வரல. சார் சுப்பிரமணியா? ஆமா ஆமாங்க சார். வந்துட்டேன் சார், 5 நிமிஷம் சார், வந்துடுவோம் சார். சீக்கிரம் வாங்க தம்பி, என்ன டைம் பண்றீங்க? வந்துட்டேன் சார். வா வா வா. சார் சுப்பிரமணி. ஆமா ஆமா. என்னப்பா இவ்வளவு லேட்டா வந்தீங்க? எப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல? சார் வந்துட்டு தான் சார், இந்த டிராபிக் ஆச்சு சார். என்ன ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. 499 சார். 499. சரி, அளவு சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்குமா? சார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல சார், நீங்க போட்டதுதான். அப்படி மாதிரி வந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் சார். ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்களா? சரி இருங்க. காசு கொடுக்காம அவன் பாட்டுக்கு போறான். ஓகேவா சார்? கேஷ் கொடுக்குறீங்களா இல்ல ஜிபேவா சார்? இல்ல தம்பி, நான் போட்டது வேற பச்சை கலர், இது வந்து வேற கலர்ல வந்திருக்கு. ஓகே சார். சைஸ் வேற கொஞ்சம் நம்மளுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி டைட்டா இருக்கு. ஓகே சார். இத ரிட்டர்ன் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் சார். அப்படியா? போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம் இரு தம்பி. யோ யோ யோ, என்னையா பண்ற? இந்த தம்பி, இது அப்படியே ரிட்டர்ன் போட்டுறீங்களா? இந்த கருமத்தை நான் உனக்கு ரிட்டர்ன் வேற நொட்டணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? மரியாதை காசு குடியா, நான் நிறைய பக்கம் போகணும். என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றான்னா அதை நீங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் போடுறது உங்க கடமை. அதை நீ போடாம கொடுத்துருக்கணும். போட்டு பார்த்து அங்க சொரிஞ்சு இங்க சொரிஞ்சு எல்லாம் பண்ணுவேன், நான் ரிட்டர்ன் வேற பண்ணுவேன் உனக்கு. இதெல்லாம் பேசாதீங்க, இல்லைன்னா நான் ஃபர்தரா ரூல்ஸ் படி நான் உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் தம்பி. சார் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் சார், இப்போ ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் சார். அதான் 2 திட்டுனா தான் பயலுக்கு மிரளுவானுங்க, இல்லைன்னு வச்சுக்க வேலையாகாது. சரி, இந்தா இதை பிடிச்சிக்கோ, நான் வேற ஆர்டர் போடணும். நான் ஆர்டர் போறீங்களா சார்? கொஞ்சம் இப்படி வாங்க சார். ஏன் ஆர்டர் இல்ல சார், 6 மாசம் நீங்க ஜட்டியை போட முடியும். ஹலோ. வாங்கண்ணா. எதுக்குண்ணா நீங்க அலைஞ்சிட்டு மெயின் ரோட்ல முன்னாடியே தான் இருக்க? நீங்க ரோட்டுக்கு முன்னாடியே தான் இருக்க. வாங்க. சார் நீங்க செந்தில்? ஆமாண்ணா, வாங்க. ஓகே, உங்களுக்கு தான் வெயிட்டிங்கண்ணா. ஆமா. சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன். நான் சொன்ன கடையில் தானே வாங்குறீங்க? ஆமா, அதே கடையில் தான். அதே கடையில். ஆமா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடலீங்க, டைம். என்னண்ணா மணி என்னாச்சு இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? இன்னும் டைம் இருக்கு, நம்ம ஒன்று வேலையை முடிச்சுட்டு போயிட்டு அவங்க சாப்பிடுறதுங்க. பாருங்க, நமக்காக வெயிலையும் மழையிலையும் சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்க சாப்பிடுங்க. இல்லை இந்த சாப்பாடு உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் சார், நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. ஓகேண்ணா, இந்த சாப்பாடு நீங்களே எடுத்துக்க, எனக்கு வேண்டாண்ணே. ஏண்டா நான் இப்போ உங்கள்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பண்ணப்போ? இல்லை, அப்படியே இன்ஸ்டாகிராமில் போட்டு அப்படியே ஃபேமஸ் ஆகி பெரிய ஆளாகி இப்போதான் வேற ஓப்பன் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டு. ஃபாலோவர்ஸ் வேறு காசு கொடுத்து ஏற்றி வச்சிருக்கேன். இருங்க, அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க நீட்டா. சாப்பிடுங்க. ஏண்டா நான் உங்கள்கிட்ட இப்போ சாப்பாடு கேட்டேனா? இல்லைங்க, நீ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு, நீ செலிபிரிட்டி ஆகிறதுக்கு நான் தான் கிடைச்சேன் இல்லையா? இல்லைங்க, என்னை ஊர்க்காரன் சொந்தக்காரன் எல்லாம் பார்த்துட்டு என்னை கேவலமாக பார்ப்பான். நீ இதை வந்து எனக்கு உண்மையாவே கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நான் அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இல்லை நான் இங்கே வழி வந்துட்டு இருக்கும்போது அண்ணா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்துட்டு நீ வீடியோ நொட்டி போட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு தருவேன் இல்லையா? இல்லைங்க. 250 ரூபா சாப்பாடு காசுறான். 250 ரூபாயா? எட்ரா. இந்தாங்கண்ணா. 1000 ரூபா. என்னை கேட்காம என்ன பர்மிஷன் எல்லாம் வீடியோ எடுத்தீல, அதுக்கு 1000 ரூபா. எட்ரா. 1000 ரூபாயா? எட்ரா, இல்லைன்னா கேஸ் போடுவேன். எட்ரா. கம்மியாக தானே இருக்கு. எட்ரா, ஜோப்பில் வைடா. இவ்வளோ தானே இருக்கு. இதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க மாட்டேன். வீடியோ எடுக்க மாட்டேன். இல்லை எடுக்க மாட்டேன். சொத்தப்படுறா. இனிமே வீடியோ எடுக்கிறத பார்த்தேன் பல்ல தட்டி போடுவேன். எடுக்க மாட்டாங்க. நான் மறக்காம கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அதாவது வாழ்க்கையில அடுத்தடுத்து அண்ணன் மாதிரி முன்னேறி வரணும். நல்லா படி. நீ வாட்டுக்கு சினிமா பார்த்துட்டு செல்போன் நோண்டிட்டு சுத்திட்டு இருக்காத. வாழ்க்கையை வீணா போயிருந்தா அண்ணன் மாதிரி மனசுல நினைச்சிட்டு முன்னே அடுத்தடுத்து மேல லெவலுக்கு வாங்க. ஹலோ சார். வந்துட்டு சார். சரி சார், கீழே தான் இருக்க, வாங்க. இல்லைன்னு வச்சுக்க, நல்லா படிக்கல இல்லைன்னா இப்படித்தான் ரோடா 5க்கும் 10க்கும் டெலிவரி பாய் வேலை செஞ்சு தெரியணும். சார் கொஞ்சம் இப்படி வாங்க சார். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன படிச்சிருக்கேன்? MBA கோல்டு மெடலிஸ்ட். என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா உனக்கு? நான் சொந்தமா வீடு கட்டியிருக்கேன், 2 கிரவுண்ட்ல 3 மாடிக்கு, சொந்த வண்டி 250 cc. நீ என்ன வண்டி வச்சிருக்க? எக்ஸல் சூப்பர் வச்சு நீ எல்லாம் பேசலாமா? அடுத்து என்ன வேலைக்கு போயிட்டு இருக்க நீ? குமரேசன் கோழி பண்ணல. ஓ, கோழி பண்ண. ஒரு 10,000 புடிச்சவா வருமா? வரும். நீ எல்லாம் பேசலாமா? இந்த ஆள் கூட நீ ஏன் சேர்ந்துட்டு இருக்க? இந்த ஆள் பேசல கேட்காத.
என் கம்பெனிலே வேகன்சி இருக்கு, வந்து சேர்ந்துக்க. சரியா? வழிவிடியா கோயில் நந்தி நோட்டா இல்ல இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் பண்றானுங்க. இந்த நாளே சரியில்லையோட இது. உள்ளூர்கார முன்னாடியே பேசிட்டு போறானே. சரி. மீஷோல இருந்து பார்சல் வந்திருக்கு சமந்தாங்கிற பேரு. ஆமாப்பா, அது என் பொண்ணுதான்ப்பா. பாப்பா பார்சல் கொண்டு வந்தாங்க ஒரு தம்பி. வாங்கிட்டேன்ப்பா. எவ்வளோப்பா? 500 ரூபாய். கொடுத்துடலாம். சரி, நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? எத்தனை மணிக்கு? சரி பார்த்து வாங்க. ஆமா, கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க, அது உடம்பு பார்த்துக்குங்க. ஆமா. காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு கிளம்பி இருப்பா, 2 நிமிஷம் இருப்பா. அது ஊருக்கு போயிருக்காங்க, அதான் இருப்பா. ஸ்கூல் வேற ஓப்பன் ஆயிருப்பா, சீக்கிரம் வந்துருங்க. அது இன்னைக்கு குழம்பு வச்சேன், அந்த குழம்பு தான் இந்த காலையில் நீங்க வச்சுட்டு அது கிடக்குது ஃப்ரிட்ஜில் வச்சது, இன்னும் அப்படியே தான் இருக்கு. 2 தோசை ஊற்றி சாப்பிட்டோம். நான் அப்புறம் அப்பா வந்து சாப்பிட மாட்டார், தக்காளி குழம்பாச்சு. அப்புறம் அதனால வந்துட்டு அவர் தயிரோட சாப்பிட்டாரு. ஆமா மேடம், 4 வீட்டுக்கு போகணும். ஆமா, இருப்பா, வந்துடுறேன்ப்பா. இருப்பா, போனை கொடுத்தீங்கன்னா 4 வீட்டுக்கு நான் போகணும். இருப்பா, என்னப்பா அவசரம்? இருப்பா. சரி, நான் இருப்பா, நான் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் போன் பேசுறேன், ஒட்டையும் பேர் பொன்னம்பலம் மாதிரி பொழப்பே முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, இங்கமா வெடியால மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூரா உருவம் தான் போட்டு இது பண்ணுது. ஆமாப்பா. ஆமா. ஏன்பா கோவப்படுற? இதுக்கப்புறம் பக்கத்துல எவ்வளவு ஆர்டருக்கு வர மாட்டான் பாத்துக்க. ஏன்பா இவ்வளவு தாண்டி வச்சு செய்யற பாத்துக்க, எவ்வளவு நீ ஆர்டருக்கு வந்தானா ஆளையும் மண்டையும் பாரு. எவ்வளவு நேரமா போய் போன் பேசி இருக்கிறது? ஏன்பா இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு 2 நிமிஷம் பேசக்கூடாது போன்ல? பேசுனேன் 2 நாளா போனேதான் பேசிட்டு இருக்கேன். இங்கேதான் வந்து உட்காந்துருக்கேன். ஆளும் மண்டையும் பேர பாரு, பேர சம்பந்தம் அந்த ஒரு பேருக்கே வந்தேன். இனிமேல் அந்த எவ்வளோ ஆர்டர் போட்டு பாருங்க, இந்த ஏரியாவில இருந்து எவனுமே வர மாட்டான். ஓடி நம்ம தொப்பிலேயே வச்சு போ. போப்பா, நீ ரொம்ப பண்ணாத, போ. நீ காசு கொண்டா, காசு கொண்டா போல. இந்தா காசுண்டா, பொல்லாத காசு வச்சுக்கோ. காசு நீ ஆர்டர் போட்டு பாரு, இந்த பேர்ல ஏதாச்சும் வருது இருக்குது. கல்ல கொண்டு தட்டிக்கிற பாத்துக்க. ஆளுமா பெரிய பேசுறான் பேச்சு, ஊர்ல இல்லாத பார்சல் கொடுத்துட்டான். தம்பி வந்துட்டியா? சார் வந்துட்டேன் சார், வெளியில சார் இருக்கேன். அப்படியே சீக்கிரம் வாப்பா, உள்ள வா. சார் வீட்டு சாத்திருக்கு. அட நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன்ப்பா, வாப்பா. சரி ஓகே சார், வரேன் சார். சீக்கிரம் வாப்பா. நான் கீழே வந்து வாங்க மாட்டீங்கடா, உங்களுக்கு என்னடா நோக்காடு. சார் அந்த ஆர்டர் போட்டது. ஆமாப்பா, வாப்பா. இல்லாம கை எல்லாம் அப்படியே படப்படாங்குது, கண்ணெல்லாம் தெரிவிக்குது. ஓடிபி சொல்லுங்க சார். 5269 பா. 5269. ஓகே சார். யோ, என்னையா தீப்பெட்டி ஆர்டர் போட்டிருக்க? ஆமாப்பா, தீப்பெட்டியா? ஏன்ப்பா என்னாச்சு? ஏயா ஒன்னாரா தீப்பெட்டி அந்த முக்கு கடையில போய் உன்னால வாங்க முடியாதா? அது வெயில் ரொம்ப ஜாஸ்திப்பா, அதான் போக முடியல. வெயில் சாஸ்தியில உனக்கு பீடி குடிக்க மட்டும் முடியுது. ஏயா பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, தீப்பெட்டி எல்லாம் ஆர்டர் போட்டிருக்க. இப்ப என்ன தீப்பெட்டியில ஆர்டர் போடக்கூடாதுன்னு என்ன உங்களோட ரூல்ஸ் சொல்லியிருக்கா இல்ல? யோ, ஆன்லைன் டெலிவரினா எது கண்டுபிடிச்சாங்க? முடியாதவங்க, வேலை இருக்கவங்க, அவங்களால போக முடியாதுன்னு அதுக்கு போட்டாங்க. நீ சும்மா உட்காந்துட்டு உனக்கு கீழே போய் அந்த முக்கு கடையில ஒரு தீப்பெட்டி வாங்க முடியாது. இன்னும் 10 நாள்ல செத்து போயிருவேன். ஏன் நான் ஏன் சாகுறேன்? அங்க பாரு, நீ குடிச்சிட்டு போட்டதுல ஒரு தலகானே தைச்சு போடலாம் போல. ஏன் இஷ்டம், உங்க சம்பளம் வருது இல்ல? உங்க அப்பா வீட்டு கம்பெனி கேட்டை திறந்து படிக்கட்டு ஏறி வந்து எல்லாத்துக்கும் சம்பளம் நொட்டிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு கோவப்படாது தம்பி. இந்த ஒரு பஃபடி பார்க்கலாம். யோ, பெரிய மனுஷன்னு பாக்குறேன்யா, ஏதாச்சும் சொல்லிடுவேன்யா. இதைத்தான் ஆட்டம் போடுவேன். ஆமா, பொறுக்கிட்டு வா.
தீப்டி தூக்கி அநியாயமே கீழே போட்டு போயிட்டானே. எதுக்கு இப்படி கோவப்படுறானுங்க விருட்டுன்னு? சரி, நீ அவன் போய் என் தீப்டி எடுக்கிறது. இந்த டைம் அமேசான் வேண்டா, ஜிப்கார்ட்ல போடுவோம். இரட்டை கிளி தீப்பெட்டிகள் எப்படி? கேஷ் ஆன் டெலிவரி. இந்த வேலையை விட்டே போயிடலான் இருக்கா? ஆட ஆமாண்டா மச்சான், காலையில எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு முன்னாடி போய் பார்சல் பண்ணிட்டா ரொம்ப அசிங்கமா போச்சுடா. வேலையே பிடிக்கலடா. ஆமா, இந்த வேலையில எத்தனை சம்பாதிச்சாலும் ஒன்றும் கையிலே நிக்க மாட்டேது. நாய் விட அது கூட என்ன பண்றது, பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. தம்பிலா ரொம்ப வருத்தப்படாதீங்களா. நமக்கு இன்னும் கிடைச்சிருக்கிற வேலையை சந்தோஷமா ரசிச்சு செய்யுங்க, சரியா? அதை விட்டுட்டு நம்ம குழம்பிட்டு இருக்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையை ஒரு நாள் மாறும். என்ன? ஆமா, நீங்க பேசி டீ சாப்பிடுங்க. எனக்கு ஆர்டர் வந்துச்சு, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு எனக்கு. ஒரு லைன் இருக்கு, ஒரு நாள் நம் வாழ்க்கை நிலை மாறும், அந்த நாள் வருமே ஆனால் இது எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள் வருமே ஆனால் இது எல்லாம் சரியாகும்.